Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் ட்ரிங்க் வந்து ராகி மாவு பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான சுவையிலையும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே அரை கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ராகி மாவை நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுக்கணும். தண்ணி ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிட்டு அடுத்து ஒரு 1/4 கப் சேர்த்து இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி நமக்கு நல்லா சூடாகி வரட்டும். அது வரையும் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப கொதித்து வர வேண்டாம். இது போல் தண்ணி நல்லா சூடாகி வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல ராகி மாவு, அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்லே ராகி மாவு வச்சு நிறைய ஹெல்த்தி ட்ரிங்க் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்தெடுக்கணும். நமக்கு ராகி மாவு நல்லா வெந்து வரணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ராகி மாவு நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா திக்காகி வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட திக்காகி வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது நமக்கு நல்லா இது போல் கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட திக்காகி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். முழுவதுமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இடித்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஜீரகத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அவருக்கும் டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லது. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒருக்கா கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், இது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ராகி கூழ் பண்ணுவோம். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லியான சம்மர் ட்ரிங்க் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் கொஞ்சமாக ஐஸ் க்யூபாக சேர்த்துருக்கிறேன். நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய சம்மர் ட்ரிங்க் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.